எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணி செய்யறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், என்னோட ஸ்டைல்ல நான் செய்யறேன். வாங்க பார்க்கலாம். குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். மீல் மேக்கர் பன்னு போட்டுக்கலாம். பண்ணை வந்து அப்படியே எண்ணெயும் நெய்லையுமே கொஞ்சம் அப்படியே பொரிச்ச மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். பண்ணு பொரிஞ்சிருச்சுங்க. அப்படியே எல்லாத்தையும் எடுத்துடலாம். பொரிச்சு போட்டோம்னா அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ அந்த எண்ணெய் நெய்யிலே வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், இலை, அன்னாசிக்கும் அது எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரியட்டும். போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அரைக்கணும். நெய் போட்டுக்கலாங்க. பத்தல வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி அதையும் வச்சு அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது எங்கள் பாப்பா பொறுக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவளுக்கு சும்மா பொறுக்கி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு பிடிக்கல. எல்லாமே அரைச்சி போடுறது. அதுக்காக வச்சு எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டுருவோம். பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணுறது, பிடிச்சி வச்சுருங்க, சாப்பிட மாட்டேங்குதுங்க. நம்மளும் யோசிச்சு பண்ணலாம். எல்லா சாப்பாட்டுலையுமே அரைச்சி போட்டுருமா. பொறுக்கி வைக்க வேண்டியதே இல்லைன்னு சொல்லுது பாருங்க. தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு, இந்த பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பச்சை பல்லு எல்லாம் போட்டு வதக்கிட்டு மல்லித்தூள் கொஞ்சம் போடலாம். ஏன்னா நான் மிளகாத்தூள், பட்டை கிராம்லாம் அரைச்சி போடல. எதுவுமே எல்லாமே பச்சை மிளகாய், பட்டை கிராம்லாம் அரைச்சிட்டேன். நல்லா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு கலரே பாருங்களேன். பச்சை கலரா நல்லா சூப்பரா இருக்கு. பயந்துட்டே எங்கேயுமே போல. வீட்டுக்குள்ளே சமைக்க முடியல. வெயில போய் சுற்றுறது போகல. திருச்சிக்குள்ளே போகலான்னா 3 இடத்துக்கு மட்டும் தான் கூட்டிட்டு போனேன். வேற எதுவும் கூட்டிட்டு போறது இல்லை. திருச்சியில் இருந்தவங்க யாராவது இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுங்க. தெரியல, எனக்கு எங்க போறதுனே தெரியல. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். எங்க போறது திருச்சிக்குள்ள? நானும் திருச்சிக்குள்ள பக்கத்துல இருக்க இடமெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன்.